ஒவ்வொன்றுமே ஒரு விதமான யூஸஸ் சார். தலைவலி குயிக்காக ரிலீஃப் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க குயிக் ரிலீஃப்னு. இது ஒரே ஒரு நிமிஷம் எப்படின்னா ஒரு சாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த கையில் இந்த இடத்துல இப்படி பட்டு நல்லா இப்படி இது பண்ணுங்களேன், நல்லா ப்ரீத் பண்ணுங்களேன். இவ்வளோ வரைக்கும் போகுது சார். அதாங்க என்ன சார் இது, என்ன ஆகும்? குயிக் ரிலீஃப். அது உடனே கோல்டு ரிலீவ் ஆகி அந்த இது வரும். போயிடுச்சு சார். கண்ணெல்லாம் பாருங்க, அவர் கண்ணை பாருங்க, தண்ணியே வந்துருச்சு. என்னமோ ஆயிடுச்சு. ஏன் சார் இது அவ்வளோ ரிலீஃப். இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்காக வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை. டேஸ்ட் பண்ணி இது ஆரஞ்சு சார், ஆரஞ்சு ஃப்ளேவர். ஒரிஜினல் எல்லாம் மில்க் ஹேடட், சூப்பராக இருக்குது சார், குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஊட்டியில் போய் பாருங்கள், இங்கேயும் வாங்கி பாருங்கள். அந்த டேஸ்ட்டு அதிலே அப்படியே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அப்படியே எடுங்க சார், அப்படியே காட்டுங்க, வெளியிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா ரெண்டியில் பார்த்தீங்கன்னா பல கடைகள் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கடையை பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஷாப். இந்த ஹாப்பி ஷாப் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமடை பகுதியில், காரமடை டு மேடுபாளையம் ரோட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பெட்ரோல் பங்க்கு உள்ளே தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு டீ பவுடர் மற்றும் எண்ணிலடங்காத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா டீ வந்து 10 ரூபா கொடுத்துருக்காங்க, காஃபி வந்து 20 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். உள்ளே வந்து என்னென்ன மாதிரியான திங்ஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உள்ளே வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். என் பேர் வில்ஃப்ரெட் மார்ஷல். ஓகே சார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவா அருண் டிவி, உங்களுடைய டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் நண்பர் செய்தொழில் சேனல், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 சேனலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து நாங்கள் பெட்ரோல் பங்க்கில் எங்கே இருக்குது சார்? இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரமடையோட 2வது பெட்ரோல் பங்க்கு, ஹெச்பி பெட்ரோல் பங்க். அதில் வந்துட்டு ஹாப்பி ஷாப், எங்களுடைய ஷாப் பேர் ஹாப்பி ஷாப். இது வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் ரிலாக்ஸேஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா டினாமினேஷன், எல்லா பீப்புள்ஸும் வருவாங்க. வந்து இங்கே ரிலாக்ஸாக நல்ல ஒரு காஃபி சாப்பிடணும், அவங்க ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஃபியூல் அடிப்பாங்க, கொஞ்சம் ஏதாவது லேட் ஆகும், சார்ஜ் போடுவாங்க, லேட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு காஃபி, நல்ல ஒரு டீ, அப்புறம் அப்படியே ரிலாக்ஸேஷன், சின்ன சின்ன பர்ச்சேஸ், அவங்களுக்கு தேவையான டீ, ஊட்டி டீ, அப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரி தைலம், மற்ற எல்லா விதமான டீகளும் இங்கே கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ், அப்புறமா டீயில் பார்த்திங்கன்னா லெமன் டீ அண்டு காஃபி, மில்க், அப்புறம் ஹார்லிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஸ்பாட்டில் ஒரு 2 மினிட்ஸில் கிடச்சிரும். அவங்களும் வந்து நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவாங்க. அதுக்காக இந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட்டுக்காக வச்சுருக்கோம் சார். ஆமாம் சார். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் போய் நம்ம காஃபி சாப்பிடணும்னா ஒரு 20 ருபீஸ் இல்லாமல் நம்ம டீயோ காஃபியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நம்மளோட இந்த என்ன சார் இது அமிர்தம் காஃபி. அமிர்தம் காஃபி இங்கே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் 10 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். அது எப்படி சார்? சார் 10 ருபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சர்வீஸ் மைண்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இங்கே வந்தால் ஒரு தரமான ஒரு டீ குடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக நம்ம ஒரு 20 ரூபா இருந்தால் தான் குடிக்கணுன்றதில்ல, ஒரு 10 ரூபா இருந்தாலும் நம்ம குடிச்சிட்டு போகலாம். அது இல்லாமல் குடித்தா திருப்பி இங்கே வரணும்.
இப்போ ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வரவங்க ரெகுலராக வந்து நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே குடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா அது டீயோட தரம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மிக்சிங்காக அந்த இதெல்லாம் பண்ணுறதில்ல, டைரெக்ட் நல்ல குவாலிட்டியான ஒரு இது. ஸோ மக்களுக்கும் ஈஸியாக இருக்கணும். அது வெளியிலேருந்து வராங்க, திடீர்னு வரவங்களுக்காக நம்ம 20 ரூபா 25 ரூபா சொல்லி வாங்க முடியாது, அது தவறான விஷயம். எல்லாருக்கும் ஒரே இது, யார் வந்தாலும் நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு இதாக போகணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் சார். சரி, இப்போ நீங்கள் என்னென்னா ஊட்டி ப்ராடக்ட் வந்துட்டு நியர்பை நம்ம மேட்டுப்பாளையம், ஸோ அது படுத்து பார்த்தீங்கன்னா காரமடை சரௌண்டிங்கில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணி போகணும்னா ஒரு 2 மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கடையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அது முக்கியமாக அந்த நீலகிரி தைலம் வந்து கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார் அதாவது நீலகிரிக்கு போய் தான் நம்ம இப்போ வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கத்தி ரேட்லேயே தான், அதாவது ரேட்டுன்னா இப்போ இங்கே வருதுனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட்டு இதெல்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கல்தேரியான்னு சொல்லி இந்த ரெட் கலர்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த மூட்டு வலிக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் தைலம் இதெல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குயிக் ரிலீஃப் நீலகிரி தைலம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 2 minutes அதுவும் ரெடி ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையுமே பெஸ்ட் ரேட்டாக ஊட்டியில் என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ரேட் எடுப்பீங்களோ அந்த ரேட்டை நீங்கள் எடுக்கலாம். ஒரு பைசா கூட இங்கே எக்ஸ்ட்ரா அந்த இங்கேத்தி டேரிஃபும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டேரிஃபும் ஒரே மாதிரியாக தரும். எப்படி சார் நீங்கள் அந்த டேரிஃபில் கொடுக்க முடியுது? இல்லை சார், ஒரு சர்வீஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஊட்டியிலேருந்து தான் நம்மளோட ரேட்டு எல்லாம் ஊட்டி சார். ஸோ அதனால் அங்கேத்தி இதை நம்ம இங்கே எல்லாருக்குமே கொடுக்கணும். அதாவது அங்கே மட்டும் அவங்க வாங்குறதுன்ட்டு இல்லை, எல்லோரும் எல்லாத்துக்குமே வாங்கிக்கணும், ஈஸியஸ்ட்டாக வாங்கிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா அதிக பேர் வரணும், வாங்கணும், இதுதான் எங்களுடைய கான்செப்ட் சார். ஓகே சார், ஒன் செகண்ட் சார். இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வியூஸ்க்கு காமிச்சிடலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து நீலகிரி தைலம், இது வந்து கல்தேரியா தைலம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா மூட்டு வலி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து 1 ட்ராப்க்கு 4 ட்ராப் தேங்கினேன் அதில் மிக்ஸ் பண்ணி தான் இது போடணும், டைரெக்டாக இது போட முடியாது, அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் தைலம்லாம் இருக்குங்க சார், நிறைய ஏகப்பட்ட இது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா குயிக் ரிலீஃப்னு நல்லா சொன்னேன் இல்லைங்களா, மைக்ரைன் ஆயிலு, ஒவ்வொன்றுமே ஒரு விதமான யூஸிங் சார். தலைவலி குயிக்காக ரிலீஃப் ஆகுது. இது பார்த்திங்கனாக்கா குயிக் ரிலீஃப்னு, இது ஒரே ஒரு நிமிஷம் எப்படின்னா ஒரு சாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த கையில் இந்த இடத்துல இப்படி பட்டு நல்லா இப்படி இது பண்ணுங்களேன், நல்லா ப்ரீத் பண்ணுங்களேன். அதாங்க என்ன சார் இது, என்ன ஆகும்? குயிக் ரிலீஃப், அது உடனே கோல்டு ரிலீவ் ஆகி அந்த இது வரும். போயிடுச்சு சார், கண்ணெல்லாம் பாருங்க, அவர் கண்ணை பாருங்க, தண்ணியே வந்துருச்சு, அவ்வளோ ரிலீஃப். ஏன்னா நீலகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இது இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். தைலம் அவ்வளோதான், யூக்கலிஸ்டில் வர தைலம் அவ்வளோதான், பயங்கரமாக இருக்குது சார். ஆமாங்க சார். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாமே இங்கே வந்து இப்போ வரவங்க எல்லாமே இங்கே வந்து ஒரு செக்அப் பண்ணிட்டு வாங்கிட்டு போவாங்க. கோல்டுக்கு உடனே ரிலீஃபுங்க சார். ஏன்னா வெள்ளைப்பூண்டு அப்புறமா இந்த இது மாதிரி ஐட்டம்ஸில் தான் வெறும் நேச்சுரலாக தான் அது தயாரிக்கிறாங்க, வேற ஒன்று. அதனால தான் அது உள்ளே போடணும், டக்கு நமக்கு அந்த இதாகும், ஆகிடும். ஆமாம், ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதுதான் நீங்கள் போய் நீங்கள் வெளியே நீலகிரிலே போனாலும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதுதான் பெரிய விஷயம். பட் நம்ம இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி சாக்லேட்ஸ் 2 எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கும். இதுதான் அதுதான்ட்டு கிடையாதுங்க, எல்லா ஃப்ளேவரான ஊட்டி சாக்லேட்ஸும் இங்கே நீங்கள் தரமான அதே ரேட்டில் கிடைக்கும். எந்த ஒரு ரூபா கூட எக்ஸைஸ் அதுலேருந்து வேணால் நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம். அதுலேருந்து இப்போ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வேணால் ஒரு 10 இதை கம்மி பண்ணி கொடுப்பது, அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேச்சுரலாக என்ன நீங்கள் அங்கே வாங்குறீங்க அப்படிங்கிறது அது இங்கே நீங்கள் வாங்கணும், அவ்வளோதான். எங்களோட இது என்னென்னா நிறைய பேர் வாங்கணும், எல்லோரும் அதில் பயனடையணும். இப்போ நான் அதிகமாக வச்சு யாராவது ஒருத்தர் வரணும், சீசன் பீப்புள்ஸ் வரணும். பார்த்தீங்கன்னா சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி சாக்லேட்ஸ் இது ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்ததுனால இதாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு ஜெல்லு, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கரண்ட்டு, கேஷ்யூ அண்ட் ஆல்மண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மைலி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்தா, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 50-60 வெரைட்டி இருக்குங்க சார். ஃபுல்லாக எல்லாமே இருக்குது, ரெகுலராக எப்போவுமே இருக்கும். காஸ்ட் வைஸ் அதே தான் பாருங்கள், எல்லாம் பிரிண்டட் தான். நம்ம வந்து நார்மலாக பாருங்கள் இதிலே பிரிண்டட் தான் எல்லாமே, ரேட் எல்லாமே கம்மியாகவும் இருக்கும், அதுக்கு தகுந்த குவாலிட்டி வைஸும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், மிக்ஸ்டு சாக்லேட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டமும் ஒரு பீஸ் இதில் சாம்பிள் மாதிரி எல்லாமே இருக்குது. இது நீங்கள் டேஸ்ட் கூட பண்ணிவிட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது சும்மா குழந்தைங்களுக்காக வேண்டி நீங்க எல்லாமே ஆமா. அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் நீங்க கொடுக்குறீங்க. அது அவ்வளோதாங்க. பாருங்க நீ 180 தான் இது அப்படியே கிடைக்காது. வெளியில் அவ்வளோ உங்களுக்கு இதாக கிடைக்க சான்ஸ் இல்லைங்க. வேஃபர் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ள அந்த இது இருக்கும், ஐட்டம்ஸ் இருக்கும். இது வந்து ஆரஞ்சு. இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் டேஸ்ட்டுக்கே கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்காக வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை. இது என்ன சார் இது? சார் இந்தாங்க சார், நீங்களும் சாப்பிடுங்க ப்ளீஸ். சாப்பிடுங்க சார், அப்படியே சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி. இது ஆரஞ்சு சார், ஆரஞ்சு ஃப்ளேவர். ஒரிஜினல் எல்லாம் மில்க் ஹேடட், சூப்பராக இருக்குது சார், குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஊட்டியில் போய் பாருங்கள், இங்கேயும் வாங்கி பாருங்கள். அந்த டேஸ்ட்டு அதுலேயே அப்படியே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஆகாதுங்க, அதே இருக்கும். அது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மொத்தமாக அப்படியே வாங்கிட்டு போவாங்க. அதனால நாங்கள் அந்த ரேட்டு, ஏன்னா அவங்க வந்து இதாகக்கூடாது, சஃபர் ஆகக்கூடாது மெயினாக. என்னடா இங்கே வந்து ஊட்டி இங்கேருந்து வாங்குறதுனால இவ்வளோ ஒரு வேலை ஜாஸ்தி சொல்கிறாங்களோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மில்க் ப்ராடக்ட்டு, மில்க்லேயும் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் ஒவ்வொன்றுமே இதாக இருக்குங்க. எல்லாம் தரமான ஒரு இதாக தான் இருக்குங்க. சார் டீ தூள் பார்த்தீங்கன்னாக்கா சார், டீ தூள் வந்து மசாலா டீ, அப்புறமா பார்த்தீங்கன்னா காடமம், ஏலக்காய் டீ, காடமம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜிஞ்சர் டீ, மசாலா, அதுலேயே மசாலா நிறைய வெரைட்டிஸு, கம்மி ஜாஸ்தி இதில் மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி கொக்கோ பவுடரு, இதெல்லாம் எல்லா மார்க்கெட்டில் வெளியில் எல்லாம் அங்கே தான் கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம ஷாப்லேயே எல்லாமே கிடச்சிரும். ஆமாம், அவ்வளோதான் சார். அது கேக்குக்கு உண்டானதும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதாக இருக்கும், பக்காவாக இருக்கும் சார். எல்லா ஐட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பவுடர்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்குண்டான பவுடர்ஸும் எல்லாமே இருக்குங்க சார். எல்லாம் அவைலபிளாக இருக்கும் சார். இங்கே நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது அத்தனையுமே இங்கே வந்து உங்களுக்கு லைவில் வச்சுருப்போம், சேல்க்கு வச்சுருப்போம். நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். காஃபியெல்லாம் குடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா தரமாக இருக்கும், 100% தரமாக இருக்கும். அந்த காஃபி ஒரு டைம் குடித்தா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஓடி வந்து குடிக்கணும் அப்படின்னு தோணும். அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சார், பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு வெக்கேஷன் டைமில் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு, அதாவது ஊட்டிக்கு வந்து இந்த வழியா தான் போவாங்க. அப்போ வந்து நமக்கு இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல வந்தாலே நமக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, பஸ்ல எல்லாமே வருவாங்க சார். கேரளா பீப்புள்ஸ் எல்லாருமே இங்க வந்து ஃபியூல் அடிக்கிறாங்க, கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க. ஸ்கூல்ஸ் வருவாங்க, எல்லாரும் ஒன் டே வந்தாங்கன்னா அவங்க நல்லா நீட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு போவாங்க சார். இது தவிர நம்ம ஷாப்ல என்னென்ன சார், சும்மா கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு 2 ஷாப் இருக்குங்க சார். அதனால எல்லாமே இங்கேருந்தும் அங்கேருந்து இங்கே எல்லாமே இருக்கும் சார். கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கிளாக்கு, அது இது சின்ன ஐட்டம் கூட இருக்கும் சார். ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் கூட இருக்கும். நமக்கு இதுன்ட்டு இல்லை, எல்லா ஐட்டமும் இருக்கும். பாருங்கள், ஒரு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மக்குலேருந்து, பொனல்லேருந்து, டம் பாக்ஸ்லேருந்து, டீ தூள் ஐட்டம்ஸு, அப்புறமா ஜூஸ் ஐட்டம்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேக்ஸு எல்லாமே இருக்கும் சார். கார்பேஜ் பேக்ஸு, அப்புறமா பர்ஃப்யூம்ஸு, ரெட் ஒயின்ஸும் இருக்குது சார். அது ஊட்டி ஸ்பெஷலுங்க சார். பார்த்தீங்கன்னா ஊட்டி ஸ்பெஷல் நான் ஆல்கஹால் லேடிஸு இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுங்க சார். இது அந்த மாதிரி. ஆமாம் சார். டெய்லி சாப்பிட முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு அவ்வளோதான் சார். ரொம்ப கொஞ்சம் ஒரு நார்மலாக சாப்பிட்டுக்கலாங்க. எந்த ஆல்கஹால் எதுவும் இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இங்கேருந்து வந்து எல்லோரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க ஃபுல்லாக எல்லோரும் இங்கே வருவாங்க. நம்ம ஷாப்பை பற்றி நிறைய தகவல்கள் பரிமாறிக்கிட்டீங்க, சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஷாப் அணுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம் சார். அப்படி வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சின்னதாக ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக எப்போதுமே எந்த பொருள் யாரு நமக்கு இவங்கன்னு கிடையாது, யார் வந்தாலும் நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிடுவோம். நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா அது தொழிலோட இது, அதனால் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோம் சார். கண்டிப்பாக பண்ணிடுவோம். உங்களுடைய ஷாப்புடைய லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் சார் 9655227770. இது வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பர். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரமடையோட எண்டு போகிற இதில் ஹெச்பி பெட்ரோல் பங்க். அவ்வளோதான் சார். ஓகே, சின்னதாக இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு வந்து டீ பவுடர் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
அப்படி கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக கொடுப்போம் சார், பண்ணுவீங்க. கண்டிப்பாக கொடுப்போம் சார். எவ்வளோ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? எவ்வளோ வேணாலும் கொடுப்போம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பேக்ஸ் அளவுக்கு சப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு உடனே இமீடியட்டாக அவங்க கொரியர் பண்ணுவோம். அதர்வைஸ் நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து வாங்கிட்டு போவாங்க. முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க, நாங்கள் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருவோம், எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க சார். சார் உங்களுடைய ஷாப் விரிவடைஞ்சு நீங்கள் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண எங்களுடைய சேனல் சார்பாக மிஸ் பண்ணிக்கிறேன் சார். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி சிவா சார், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. வீவர்ஸ், இங்கே ஒரு சார் ஒருத்தர் நல்லா டீயெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க சார்? ராம் பிரகாஷ் சார். ராம் பிரகாஷ். நீங்கள் எந்த ஏரியா சார்? சார் நாங்கள் வெள்ளூர் சார். வெள்ளலூர். எப்படின்னு காரமல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம். நீங்கள் இப்போ வந்து இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க சார்? இது மண்டபம் புக் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே இந்த கடையை பார்த்தோன்னா நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன? டீ சாப்பிடல டீ சாப்பிடலாம். மற்ற கடையில் நீங்கள் டீ சாப்பிட்டா என்ன ரேட் வரும் சார்? ஒரு 15-20 ரூபா வரும் சார். இங்கே எவ்வளோ சார் இருக்குது? சார் 10 ரூபா தான். 10 ரூபா தான். எப்படி இருக்குது சார் 10 ரூபா கட்டி? டீ பரவாயில்ல. உங்கள் பேருங்க சார்? என் பேர் ராம் பிரகாஷ். நல்லா ஒர்த்தாக இருக்குங்களா சார்? பரவாயில்ல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஷாப்பை பற்றி நம்ம பார்த்தோங்க. தொடர்ந்து இது போன்ற தகவல்களை நீங்கள் பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. தேங்க்யூ.